நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 275வது வீடியோ. இதில் நம்ம அக்ஷர சக்தி பீடங்களில் உள்ள 12வது பீடத்தை பார்க்க போகிறோம். அந்த ஐன்ற லெட்டர் தான் இந்த 12வது பீடம். ஐன்ற எழுத்து இது எங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது நேற்று என்ன சொன்னேன் நான். தமிழ்நாட்டில் உள்ள அமைஞ்சுள்ள இடம் காஞ்சி மாநகரம். நகரேஷு காஞ்சின்னு காளிதாசன் சொல்லியிருக்கான். அந்த நகரேஷு காஞ்சியில் தான் இது அமைஞ்சுள்ளது. இது எப்படின்னு சொல்லியிருக்கான் பார்க்கலாம். அதாவது ஐகாராக்கிய கஷ்கபூர்வ ரேவதி திரிசிராகித மயூரகா ஷட்புஜம் ரத்த கேஷச்ச சம்பிருத அர்த்தை தத்தே கரேஷக்கரம் திரிசூலம் ச வரதம் ததா வாமை சங்கம் கதாம் குர்பி கரை தத்தே பயம் தத்தா அப்படின்னா கஷ்க ரேவதி சொல்லியிருக்கு. ஐகார தேவி 3 முகங்களுடன் 6 கைகளுடன் விளங்குகிறாள். ரத்தாகேஷம் முடியே சகப்பு கலரில் இருக்கவளுக்கு 6 கரங்களுடன் விளங்குகிறாள். வலப்புற 3 கைகளில் சங்கம் சக்கரம் திரிசூலம் வரமுத்திரை. இடப்புறத்தில் 3 கை சங்கு கதை அபயமுத்திரை. இதோட வலக்காலம் அடித்து இடக்காலத்தை போட்டுருக்கேன். இது மயில் வாகனமாக இருக்கு இவளுக்கு இப்படி சொல்லப்படுறது. ஹே ஹிமவானின் பெண்ணே, ஐகார சக்தியானவள் சைவத்தில் பௌத்திகனாக வைஷ்ணவத்தில் தாமோதரனாக தமது சரீரத்தில் கீழ் உதடாக விளங்குகிறாள் என்று கருத்தை கீழ்காண மந்திராபிதானம் விளக்குகிறது. ஐக்காரோ பௌதி கச்சைவ தாமோதர தராட்சிய அஷ்டஸ்வரபி விஜ்ஞாய ஹிமபர்வத கன்யக்கே. ஐகார தோன்றிய இடம் தேவியின் இடுப்பு பகுதி விழுந்த இடம். அதாவது மேக்கலைன்னு பேர். இடுப்பில் போடக்கூடிய ஆபரணத்துக்கு மேக்கலைன்னு பேர். மணி மேக்கலாலாம் சொல்கிறா இல்லையா, மேக்கலா ஆபரணம் இடுப்பில் அணியிறது. இது எல்லா மந்திரங்களும் இந்த இடுப்பு எலும்பு விழுந்த இடம் காஞ்சிபுரத்தில். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. காஞ்சிபுரம் பெரிய கஷேத்திரம். இப்போ இருக்கிற காமாட்சி அம்மன் கோவில் இதுவும் துர்வாச பிரதிஷ்டை. ஆனால் எலும்பு விழுந்த இடம் ஆதி காமாட்சி காளிகா தேவி சொல்லியிருக்கு. அங்கே தான் விழுந்துன்னு சொல்லியிருக்கு. அதுதான் இந்த சக்தி பீடங்களில் ஆதி காமாட்சி தான் எடுத்துக்கணும். நம்ம இந்த காமாட்சி அம்மன் போயிட்டு நான் போயிட்டு வந்து சொல்லக்கூடாது. ஆதி காமாட்சி தனி சன்னதி. அது அங்கே குளம்லாம் இருக்குது. இந்த காமாட்சி அம்மன் கோவில் காமகோடி பீடத்துக்கு கீழே இருக்குது. அந்த ஆதி காமாட்சி கோவில் அவா கீழே வரல. இங்கே எல்லா மந்திரங்களும் சித்திக்கும். தேவியின் தரிசனத்தினாலே இஷ்ட மனோதரங்கள் சித்திக்கும். இதனை 4 பிறகு உபபீடங்கள் அமைந்துள்ளன. ஐகார தேவி அக்ஷரம் ஐகார அக்ஷரம் பிறந்த எழுத்தலம் நாட்டின் 7 மோட்சபுரிகள். அதாவது மோட்சபுரிகளில் காஞ்சிபுரம் 1, 7 தொண்ட மண்டலத்தில் தொன்மை வாய்ந்த நகரமாக இருக்குது. காஞ்சி எனும் சமஸ்கிருத பதத்துக்கு மகளின் இடுப்பில் அணிய மேக்கலையை குறிக்கிறது. அதனால் ஒட்டியான பீடம் பெறுது. ஒட்டியானம் கிடையாது, ஒட்டியான பீடம். அது இடுப்பு எலும்பு விழுந்ததுனால ஒட்டியான பீடம் பேர். உடலின் மத்திய பாகம் இடுப்பு நிலமங்கையின் ஒட்டியானம் போல் தென்படுவதால் இந்த புனித இடம் காஞ்சி என்று பெயர் பெற்றது. காமாட்சி விலாசம் என்ற நூலில் 2 இடங்களில் இந்த இருப்பு துல்லியமாக குறிப்பிடப்படுது. ஆதி பௌதிக காமம் நாபிஸ்தானம் சொல்லியிருக்கு. அப்புறம் ஜெகதுகா மல்லாசுரம் நாபிஸ்தானம் என்று இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. திருவாவடுதுறை ஆதீனத்தின் தம்பிரான்களை புகழடைந்த மாதவ சிவஞான சுவாமிகள் சொல்கிறாருன்னா, காஞ்சி புராணத்தின் வீர அட்டகாச படலம் 31வது பாடல் அணையால் பரப்பு நுண் பிலமாகி பரவழியாய் திகழும் அணைக்கடல் உடுக்கை நிலமகள் குந்திஸ்தானமாம் என்று இத்தலத்தை கூறுகிறது. இங்குதான் தேவியின் அஸ்தின எலும்பு விழுந்ததாக அஸ்தின சாம்பல் இல்லை, எலும்பு குறிக்கிறது. மகாசக்தி பீடமாக காஞ்சிபுரம் ஒட்டியான பீடம் என்று பெயரடைந்ததாம். இந்த பீடத்தின் தேவி தேவகர்பா, க்ஷேத்திர பைரவர், குரு அல்லது கங்காளர். குரு பைரவர் இல்லை கங்காளர் பேர் இந்த பைரவருக்கு பேர். இத்தகைய மகிமை வாய்ந்த பீடேஸ்வரியின் இருப்பிடத்தை காஞ்சியின் காளி கோவில் என்பர். காஞ்சி மாநகரில் ஏகம்பத்துக்கும் காமகோட்டத்துக்கும் இடைவெளியில் காளி கோவில் அமைந்துள்ளது. நிறைய தடவை முன்னாடி நான் பார்த்து கிடையாது. ஒரு சமயம் ஒரு 20 வருஷம் காலமாக அந்த கோவில் போகிறேன். நான் இப்போ முன்னாடி தெரியாது எனக்கு. இது எப்படி நடந்ததுன்னா, ஒரு அற்புதமான நிகழ்ச்சி லைஃப்பில் நடந்தது. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி
என்னாச்சுன்னா இங்கே கீதான்னு ஒரு பெண்மணி இருக்கா, நம்ம சிஷி பொண்ணு. அவள் வந்து முதலியார் வகுப்பு. அவளோட சம்பந்தி வந்து வரமகாலட்சுமி சில்க்ஸுன்ற கம்பெனி வச்சுருக்கா அங்கே காஞ்சிபுரத்தில். பெரிய பட்டு ஜவுளி வியாபாரம். அவாத்து பொண்ணை பையனுக்கு பண்ணிண்டா. அதனால் இங்கேருந்து பஸ்ஸெல்லாம் ஏற்பாடு படையங்களெல்லாம் இஷ்யூ பண்ணேன். அப்போ என்ன ஆச்சுன்னா அது அந்த அந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வந்து எனக்கு. காஞ்சிபுரம் காமாட்சி, இப்போ இருக்க காமகோட்டம் சொல்கிறதே காமகோடி பீடம், அந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நான் போகிறேன். நிறைய கொட்டு நிற்கிறது. நான் வெளியில் தான் நிற்கிறேன். பின்பக்கத்து வழியாக நார்மலாக போவேன். அங்கே வந்து வெளியில் நின்றேன் நான். கனவு தானே. அப்போ பார்த்தா அம்பாளுக்கு ஒரு கூட்டம் பார்க்க முடியலன்னு புலம்புறேன் நான். சரியாக கண்ணே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் பின்னாடி ஒரு கோவில் இருக்குது, அங்கே போங்க, அங்கே ஈஸியாக தரிசனம் கிடைக்கும் உங்களுக்குன்றார். சரி, அந்த கனவுலேயே அப்படியே வருது. பின்னாடி ஒரு கோவில், அங்கேயும் காமாட்சி இருக்கா. அப்போ இந்த காமாட்சி வந்து பச்சை புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கா. இவன் மஞ்சள் புடவை கட்டிகிட்டு இருக்கா, பச்சை புடவை கட்டிகிட்டு இருக்கா. இதை எடுத்து கனவு கலைஞ்சிடுத்து இப்படியே விட்டு இந்த கல்யாணத்துக்காக நான் போகிறேன். ஸோ இவா வந்து நிறைய ஹோட்டலில் அகாமடேஷன்லாம் போட்டு வச்சுருந்தா. எனக்கு நைட் தங்கினாங்க. எர்லி மார்னிங் நைட் அன்றைக்கி தங்கினேன். சாயந்தரம் வந்து ரிசப்ஷன். காஞ்சிபுரமே கூடியிருக்கு. வரமகாலட்சுமிக்கு அந்த ஊரில் எல்லாரும் பிரசித்தம் போல இருக்கவா. கூட்டமான கூட்டம். சரி, இங்கே சாப்பிட்றதுக்கு 8 மணி ஆகும்னா. சரி, அதுக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டு வந்தெல்லாம் சொல்லிவிட்டு மேலே தூரி இருந்தது. ஒரு ஆட்டோவில் ஏறி இந்த காமாட்சி அம்மன் கோவில், சார் இந்த காமாட்சி அம்மன் கோவில் கூட்டமாக இருக்குது, போக முடியாது உங்களால், நான் வேறு இடத்துக்கு அழிச்சும் போகிறேன் உங்களை கோவிலுக்கு. சரி, எங்கேயா அழிச்சும் போப்பான்னு அவன் நேராக இந்த ஆதி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அழிச்சு போயிட்டான். அது ஒரு சாயந்தரம் வேலை, ஒரு 7 மணி அளவு இருக்கும். லைட்டாக தூரின்னு இருக்கு. ஒரு பெண்மணி வந்து பூ விற்கிறாங்க, மல்லிப்பூ சரம். அந்த பெண்மணி தான் வேறு கடையே இல்லைங்க. 100 ரூபா கொடுத்தா நம்ம நிறைய பெரிய சரம் 2-3 முழம் கொடுத்தா வாடலையில் கட்டி. சரி, எடுத்துன்னு உள்ளே போகிறேன். கோவிலையும் யாரும் ஈக்காக்கா இல்லை. நம்பினாம கோவில் ஈக்காக்கா இல்லை. ஒருத்தர் ஸ்லோகம் படிச்சிருந்தார். குருக்கள் உள்ளே இருக்கார். இங்கே சன்னதி உள்ளே போய் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்க அம்பாள் பச்சை கலர் பட்டு புடவை கட்டிகிட்டு இருக்கா. இது எப்படி நடந்ததுன்னா, கனவுல பார்த்த காட்சி அது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, அவன் அந்த பெரிய வீட்டு கல்யாணம் இல்லையா, அது எலி ஜோசியம் கிளி ஜோசியம் எல்லாம் வச்சுருந்தா. அப்போ எட்டயபுரத்துக்காரி உட்காந்துருந்தாங்க. வாசாமி உனக்கு ஜோசியம் சொல்கிறேன்னு கூப்பிட்டாருறேன். எதுக்குமாண்ணே? சரின்னு சொல்லிட்டு நான் 100 ரூபா கொடுத்தேன். ஏதோ வேணாம் சாமி, நான் ஃப்ரீயாக சொல்லணும் அதெல்லாம். இல்லைம்மா, ஏன் சொல்லுன்னு உனக்கு 2 பொண்கள் இதெல்லாம் படப்படப்பட சொல்கிறேன். அவள் கொம்பு வச்சுட்டு சொல்லிட்டு மாதிரி சின்ன பொண்ணு வந்து வெளிநாடெல்லாம் போயிட்டு இருந்துருப்பில்ல அப்படின்னு சொல்லி அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும்லாம். நான் அவள் சொல்லி ஒரு 4 வருஷம் கழிச்சா கல்யாணம் ஆச்சு. நான் அப்போ நடந்து சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அவள் சொல்லி. அப்போ என்ன ஆச்சுன்னா, நீ அம்பாள் உபாசகம்பா, உனக்கு அம்பாள் காட்சி தருவான்னா. என்னம்மா சொல்கிறேன்னா, உனக்கு அம்பாள் வந்து காத்துட்டுருக்கா, பச்சை புடவையில் உனக்கு காட்சி தருவோம். அது எட்டயபுரத்துக்காரி எனக்கு. அவளை பார்த்துட்டு 1 hourல ஐ ஹேட் தி தர்ஷன் ஆஃப் காமாட்சி, ஆதி காமாட்சி, ஹூ ஹஸ் கிவன் த தர்ஷன் டு மீ. இது பச்சை கலர் பட்டு புடவை, வேறு ஏதாவது கலர் இருந்துக்கலாமே. ஸோ எட்டயபுரத்துக்காரி சொன்னது உண்மை, கனவுல வந்த காட்சி உண்மை. அந்த கனவுல வந்து 1 மாதத்தில் அந்த மாதிரி தரிசனம் ஆச்சு எனக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்துட்டேன். 5 மணிக்கு குளிச்சாச்சு. இந்த கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 6 மணிக்கு இந்த இருக்கிற தங்க கோபுரத்தோடு காமாட்சி அம்மனுக்கு போனேன். அங்கே நல்லபடியாக தரிசனம் ஆச்சு. இது எதுக்கு சொல்ல, அதே மாதிரி மஞ்சள் கலர் புடவை கனவுல எப்படி வந்து அப்படியே நடந்து பின்னாடி அது எனக்கு. ஸோ அது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர். இந்த ஆதி காமாட்சி அம்மன் கோவில் என்னென்னா, சுற்றி வரும்போது ஒரு தனியாக பெறையாற்று இருக்குது. அதில் ஒரு காமாட்சி அம்மன் இருக்குது. சில பேர் அதுதான் மூலவர், இதுதான் மூலவர். இந்த காமாட்சி அம்மன் பத்மாசனத்தில் இருக்கா. இந்த பெரிய காமாட்சி அம்மன் கோவில் இருக்கா மாதிரி அதே சைஸ் தான், அதோட பெருசு ஆக்சுவலாக. அது பாசம் அங்குசம் வச்சுட்ருக்கா. வர அபயனில் இந்த அபயம் கொடுக்குற ஒரு கையில் கபாலம் வச்சுட்ருக்கா. இந்த காளிகா தேவியேஷவ கபாலம் வச்சுட்டு அவள் இதில் காலடியில் 3 அசுரனோட தலைகள் இருக்குது. அது பேர் பிரம்மாவர்ஷ சிவன். பிரம்மாவர்ஷ சிவன் கிடையாது, 3 அசுரர்களோட தலை. அவள் யாருன்னா அந்த பேர் சொல்லிருக்கா. அந்த அசுரர்களோட தலை 3 அரக்கர்களின் தலையை யாருன்னா அபந்தன், பல்குணன், சிசோதகன் 3 அசுரன். திருப்பி சொல்கிறேன், அபந்தன் ஒரு தலை, அடுத்து வந்து பல்குணன் ஒரு தலை, சிசோதகன்ற அரக்கனோட தலை.
அவள் வந்து முண்டமாயை கூட அந்த தலை வந்து பயமுறுத்தி ஜனங்களெல்லாம். அப்போ வந்து காலில் வச்சு அமைத்திடுறான்னு சொல்லப்படுறது. இது ஏன் நடந்தது, இந்த ஆதி காமாட்சி எப்படி வந்தான்னு சொல்லும்போது, ஒரு சமயம் கைலாயத்தில் பார்வதி பரமேஸ்வரா உட்காந்துருக்க. அப்போ விளையாட்டாக பார்வதி தேவி கண்ணை பொருத்திடுறா ஈஸ்வரனோட. அப்போ உலகமே இருட்டாயிடுறது. அவர் யாருமே எதிர்பார்க்கல அதை. அப்போ கோச்சிக்கிறார் அவர். அப்புறம் எடுத்துடுறா, பயந்து இப்போ எடுத்துடுறாரு, பிரளயமாட்டா ஆகிடுறது, எடுத்துடுறா. அப்போ சொல்கிறார், இப்போ பெரிய தப்புக்காரி உடம்பை பார்க்குற பொன்னிறமாக இருந்த பார்வதி கருப்பாக மாறிடுறா. அப்போ அடடா, நான் இது மாதிரி ஆகிடுத்து ஏற்பாடு இல்லை, நீ பண்ண பாவம், நீ வந்து விளையாட்டை பண்ணையா வினையா பண்ணையா தெரியாது, யூ ஹேவ் டு அண்டர்கோ சம் சஃபரிங்ஸ்ன்றார். என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நீ போய் தபஸை மேற்கொள்ளுன்றார். காசிக்கு அனுப்புகிறார். எவ்வளோ கருப்பான பார்வதியை காசி சேத்திரத்துக்கு வர. அப்போ காசி சேத்திரத்துக்கு வரும்போது அவள் வந்து என்னென்ன வச்சுருக்கான்னா, தன் உமையவள் தன் கணவரை வணங்கி விடைபெற்று பத்ரிகாசிரமத்தில் காத்தியாயன முனிவருக்கு பொண்ணா பிறக்கிறார். அதான் காத்தியாயனி. பத்ரிகாசிரமம் எங்கே இருக்கு, முக்திநாத்கிட்ட அதுக்கு அங்கே இருக்கு. ஸோ இந்த பத்ரிகாசிரமத்தில் காத்தியாயனர் ஒரு மகரிஷி, அவளுக்கு பொண்ணா பிறந்து இந்த காத்தியாயனி அவள் பணிபடிலாம் செஞ்சு அவளுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் காசிக்கு போகிறான்னு வருது. அப்போ போகும்போது என்னென்ன எடுத்து போகிறான்னா, யோக தண்டம், ஜபமாலை, கொடை, புஸ்தகம், கங்கை மணல், கங்கா தீர்த்தம், தீபஸ்தம்பம், வித்யாதுரம், வியாக்கிராசனம், 2 சாமரம், சாமர வீசராலி அது, அடுத்து 2 குடம், விசிறி, வறுத்த பயிர், இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் மாறும், எங்கே மாறுறதோ அங்கே தான் உனக்கு மோட்சம்னு சொல்லிடுறாரு. ஸோ காசியில் அன்னபூர்ணேஸ்வரியாக இருந்து எல்லாருக்கும் அன்னங்கள்லாம் படைச்சு அங்கே சில காலம் தங்கி திரும்பி டுவர்ஸ் தென்னாடு வரும்போது, காஞ்சிபுரத்துக்கு வரும்போது கம்பாநதிக்கரில் மாறுறது. அதெல்லாம் இப்போ கொண்டு வந்த பொருள்லாம் டிசப்பியர்ஸ், சம் திங்ஸ் ஆர் ஆல்சோ சேஞ்சிங். ஸோ அப்போ சிவ பூஜை பண்ணுறேன். அப்போ இந்த இதில் வெள்ளம் வருது. அப்படியே போய் ஒரு காலை மடிச்சுட்டு அப்படியே கட்டிக்கிறார். அந்த லிங்க கரை பரமேஸ்வரன் மகிழ்ந்து போகிறார். மகிழ்ந்து போய் காட்சி அளிக்கிறார். உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். மாதிரி எனக்கு இந்த கருமை போய் ஆகணும்னு, கவலையப்படாத, இந்த கருமான எடுத்து ஒரு பர்பஸ்ஸு. அப்போ என்ன செய்யணும்னு, நீ பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி இந்த கருமை நிறத்தை உதிர்த்துட்டு வான்றார். அந்த கருமை நிறம் உதிர்த்துட்டு வந்தாலேயே அவள் வந்து கௌரம்னால பொண்ணு அர்த்தம். சரி, நீ கௌரியாக மாறிடுற, பொன்னிறமாக திரும்பி மாறிடுற. இந்த உதிர்த்து போட்ட அந்த சட்டை இருக்கு இல்லையா, அவள் தான் காளிகாதேவி சொல்லிருக்கு. இது வந்து நம்ம சிவபுராணத்தில் வரக்கூடிய கதை அது. ஸோ இதையும் சொல்லப்படுறது. ஜபல்பூர் நாகராஜ் சர்மா அதையும் ரிலேட் பண்ணுறாரு. ஸோ இந்த காளின்ற அம்சம், கௌசிகின்ற தேவி அதுலேருந்து வரான்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த காளி அம்சம் கரிய நிறத்தில் இருக்கா, எப்படி உண்டானானா, இப்படி தான் உண்டானா, இது காஞ்சி கஷேத்திரத்தில் அமைஞ்சது, இதுதான் வந்து ஒட்டியான பீடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த காமாட்சி வந்து பாசம், அங்குசம், அந்த புஷ்பபானம், கரும்பு, இட்சு கோதண்டத்தை வச்சுட்டு இருக்கிற அம்பாள் வந்து துர்வாச மகிழ்ச்சியால் பிரதிஷ்டானது. துர்வாச கல்பானது பெரிய எலாபரேட் பூஜை அது. ஸோ அதனால் ஆதிசங்கரர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி நர்மத நதியிலேருந்து 32 குடும்பங்கள் அழிச்சு வர்றாரு. அவளை ஸ்ரீவித்யா பரம்பரையை சேர்ந்தவன். அவள் குருக்கள் கிடையாது, சிவாச்சாரியா கிடையாது. தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ அவளுக்கும் பூஜா முறை தனி. துர்வாச கல்பம் கஷ்டமாக இருக்குன்னா அப்புறம் பரசுராம கல்பம், பரசுராம கல்பமும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அப்புறமா வந்து இவர் தத்தாத்திரேய கல்பம், துர்வாசர், தத்தாத்திரேயர், பரசுராம கல்பம். ஸோ பரசுராம கல்பமே அவசியம். என் குரு காத்தால் 3 மணிக்கு ஸ்நானம் பண்ணிட்டு அந்த மாதிரி பூஜை ஆரம்பிப்பேன். பாராயண கிரமம் தான் 8 மணிக்கு தான் முடியும். 3 மணிக்கு ஆரம்பிச்சது 8 o'clock பாராயணம் நிறைய மந்திரங்கள் இருக்குது. அதுவே வந்து 3 தடவை சுருக்கப்பட்டது. ஸோ அப்பேற்பட்ட காஞ்சி கஷேத்திரம். இந்த காஞ்சி கஷேத்திரம் மோட்சபுரி, தென்னாட்டில் இருக்கிற மோட்சபுரியில் ஒன்று, மிச்செல்லாம் வடநாட்டில் தான் இருக்குது. அதையும் ஒத்துக்கணும் நம்ம. ஸோ இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் இருக்கிற ஆதி காமாட்சியை கட்டாயம் பார்க்கணும். நிறைய பேர் இந்த காமாட்சி பட்டுக்கூட வாங்கின்னு வந்துடுறா. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தயவுசெய்து விசிட் பண்ணுங்க. அந்த காமாட்சியை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து எப்படின்னா, அம்பாஜி கோவில் என்ன இருக்குன்னா, 3 முகங்கள் 6 கரங்கள், 3 முகத்தோடு இருக்கா, 6 கரத்து, மயில் வாகத்தோடு இருக்கா, சங்கு, சக்கரம், சூலம், கதை, இந்த வரமும் அபயம் வச்சுருக்கா, மயில் வாகனத்தை உட்காந்துருக்கா. இது அம்பாஜி கோவிலில் 12வது சன்னதியில் இருக்குது. இவளுக்கு பேர் என்ன, சுஷ்கரேவதின்னு இருக்கு. சுஷ்கரேவதி தேவின்னு பேர் இவளுக்கு. இது வந்து ஐன்ற பீஜத்துக்கு உண்டான தேவதை.
இவ வந்து இந்த சிற்பசாஸ்திர பிரகாரம் அது வச்சிருக்காங்க. பட் இது விழுந்த இடம் வந்து ஒட்டியான பீடம், காஞ்சிபுரம், ஆதி காமாட்சி சந்நிதி. அது தெரிஞ்சுக்கணும். அது தயவுசெய்து காஞ்சிபுரம் போகிறவா இதை பார்த்துட்டு வாங்க. இதை பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு அந்த முழு பலன் கிடைக்கிறது. ஆக்சுவலாக இந்த காமாட்சி மட்டும் பத்தாது, அதையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. இதை சொல்லி இந்த 275 வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.